Hello students, இப்போ பாத்தீங்கன்னா மூணு பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் क्वेश्चन பேப்பரை அனாலிசிஸ் பண்ண போறோம். என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படினு. and then ஃபைனலா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். 9 minutes to 10 minutes இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிருப்போம். and then பப்ளிக் அனாலிசிஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் இருக்கும். ஸோ கண்டினியூவா 3 இது இருக்கும். கண்டினியூ வரிசையா பாருங்க, அப்பதான் கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பதான் ஈஸியா நீங்க 80 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 day டைம் இருக்கு, அதனால பெஸ்டா பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கனிமேக் எஜுகேஷன் சேனல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 10th சப்ஜெக்ட் மேக்ஸ் ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு தான் டாபிக் வைஸ் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ சென்டென்ஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம சொல்ற டாபிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் இதில் கவர் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் என்னென்ன படிக்கணும்ன்றது நான் சொல்லுவேன். அண்ட் தென் இது வீடியோ முடிச்சோடனே கண்டினியூ அப்படியே பாருங்க. 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் என்னென்ன படிச்சிருக்கணும்ன்றது ஒரு PDF ஸ்லாட் இருக்கும். அதையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன், ஈஸியா உங்களால 80+ எடுக்க முடியும். மறக்காம ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்ல மார்க்கும் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஆனா இதுல சொல்ற டாபிக்ஸ் எதுவுமே நீங்க ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ். ஓகேங்களா? சாப்டர் 1ல அந்த ப்ரூஃப் சம், அதாவது A யூனியன் B, B இன்டர்செக்ஷன் C, அந்த கான்செப்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும்ல, அது எல்லா டாபிக்ஸுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 1 மார்க்குக்கு முன்னாடி சாப்டர் இருக்கும் F of X, அது ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல் சம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நான் 5 மார்க்ஸை கவர் பண்ணி சொல்றேன். நீங்க 2 மார்க்ஸ் அந்த மாடல் வந்தாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாப்டர் 2 பொறுத்தவரை AP GP, அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்த்துருக்கணும். அண்ட் தென் இந்த மாடல் 3+3 3. அந்த இன்னொன்று நான் சொல்றேன், ஃபார்முலா மட்டும் எழுதினா மட்டுமே பாஸ் ஆகலாம். 25 மார்க்ஸ் எடுக்கலாம், 20 மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா 1 மார்க்கை தவிர்த்து தான் நான் சொல்றேன். அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் நீங்க மறக்காம சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நீங்க ஃபார்முலா எழுதுனா, சில சாப்டர்ல நீங்க சம்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, அதெல்லாம் ஃபார்முலா மட்டும் எழுதுனா மார்க் இருக்கும். அதுவும் என்னன்றது தொகுத்து சொல்லியிருக்கிறேன். அதுவும் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சாப்டர் 3 பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, சால்வ் த ஈக்குவேஷன், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் LCM, GCD, GCD 2 மாடல் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஆல்பா பீட்டா சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நம்ம கம்பல்சரி சம்மும் கொடுத்துட்டோம், அதுவும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கீங்கன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆல்பா பீட்டா சம் கம்பல்சரியிலும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா நீங்க பார்த்துருக்கணும். மேட்ரிக்ஸை பொறுத்தவரை எல்லாமே நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மஸ்ட் இந்த சம்ஸ் நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. அந்த வேல்யூ வந்து 0 0 0 0ன்னு வரும். அந்த சம் மஸ்ட், முக்கியமான சம் போட்டு பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தியரம் 4 தியரம் நீங்க படிச்சிருக்கணும். அண்ட் தென் டெஃபினிஷன்ஸ் ஃபுல்லா தியரம் படிச்சுக்கோங்க. 2 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் 2 மார்க்ல இந்த கேவாஸ் தியரம் அப்படின்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பொறுத்தவரை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அண்ட் தென் குவாட்ரிலேட்டரல், ஆல்டிடியூடு, மீடியன், அண்ட் தென் இன்டர்செப்ட் கான்செப்ட், அதாவது x/a + y/b = 1, அடுத்து ஸ்லோப்பு, கொலினியர், இந்த டாபிக் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சாப்டர் 6 பொறுத்தவரை ட்ரிகனாமெட்ரி, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதுல 2 மார்க்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போர்ட் சம், ஷிப் சம், டவர், லேடர், ட்ரீ, அந்த கான்செப்ட் எல்லாமே நீங்க கவர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் மஸ்ட் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் 7 பொறுத்தவரை ஃபார்முலாஸ் முதல்ல நீங்க எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா முடிச்சா மட்டும்தான் உங்களால அந்த சம்ஸை கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சாப்டர் 8 பொறுத்தவரை டைஸ், காயின்ஸ், அப்புறம் பேஸ், அப்புறம் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அனாலிசிஸும் பண்ணலாம். அண்ட் தென் இது கண்டினியூவா 2 மார்க்கும் 5 மார்க்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப்பே பண்ணாதீங்கப்பா. 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ டாபிக் வைஸ் என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போறோம். அப்படியே கண்டினியூவா இம்பார்ட்டன்ட் சம்ஸும் இருக்குது. நீங்க புக்ல கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் வியூலே பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 14 1 மார்க்ஸ், அது நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்ட் 2 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்ம சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அந்த AP GP நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கான்செப்ட்ல ஒன்று வந்திருக்குது. அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் நான் சொல்லியிருந்தேன், அதுவும் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ட்ரையாங்கிள் சம்ஸ், அண்ட் தென் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே வந்துடும். அண்ட் தென் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஸ்லோப் சம் நான் 2 மார்க்ல சொல்லியிருந்தேன். அப்புறம் டவர் சம்மு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸில் டிஎஸ்சியாக நான் சொல்லியிருப்பேன்ல, சிஎஸ்சிஏ டிஎஸ்சி அந்த மாடலு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ டயக்ராம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், எஃப்எக்ஸ் மாடல் பார்த்துக்கோங்கன்ட்டு. செகண்ட் சாப்டரில் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டரில் ஸ்கொயர் ரூட் கேட்டாங்க. இதில் ஏபிபிடி தியரம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க. அது பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 9 minutes வீடியோ வரும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா, நம்ம பப்ளிக் அனாலிசிஸ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த இது முடிச்சோன்னா கண்டினியூவா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன், அதுவும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு 2 மார்க்கு 5 மார்க் என்னென்ன படிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், நான் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எத்தனை பேர் சொல்லிங்கன்னு எதிர்பார்க்கறேன். அண்ட் தென் 40 ஓகேங்களா. அண்ட் தென் மென்சுரேஷன் சம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நான் டைசம் சொல்லியிருந்தேன்ல, டைசம் 8th சாப்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கேட்சமும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன், கேட்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சாப்டர் 6ல் அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்க்குறேன் கேட்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரியில் எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத எதிர்பார்க்குறேன். பார்ட் 4 பொறுத்தவரை ஜாமெண்ட்ரி கிராஃப் தான், அது நீங்கள் 2 tangent பார்த்தாலும் ஓகே. அண்ட் தென் இன்டெராக்ட் வேரியேஷன் நீங்கள் பார்த்தாலே கவர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஒரு 5.5 minutes வந்துருச்சு. இதோட கண்டினியூ பார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெல்கம் டு கனிமேக் எஜுகேஷன் சேனல். வீடியோக்கு ஒரு லைக் அப்படியே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி 10th மேக்ஸுக்கு கம்பல்சரி கொஸ்டின் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, 10th சம்மந்தமான எல்லாமே கலெக்ஷன்ஸும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த ஸ்டார் வச்சு அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும், எல்லா டெஃபினிஷன்ஸும் படிச்சுக்கோங்க. குறிப்பிட்ட அந்த தியரமில் அந்த கேவாஸ் தியரம்லாம் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூனிட் எக்ஸசைஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தவரை 5 marks இந்த போல் பண்ணி எல்லோவில் இருக்குல்ல, அதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் படித்து வச்சுருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து சென்டம் எடுக்கிறவங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கான இந்த வீடியோ தான். ஸோ வீடியோட ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் படிச்சுட்டு இது நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 80+ நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, தேர்டு சாப்டரில் தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். என்னென்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேர்டு சாப்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்னென்னது அப்படின்றது பேசிக்காக நான் சொல்லிடுறேன். அந்த எல்சிஎம், ஜிசிடி, அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்டு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, அந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆல்ஃபா பீட்டா சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கம்பல்சரியிலே அது நான் வந்திருக்கு, அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் வைஸ் வந்து என்னென்ன சம்ஸ்லாம் டாபிக் வைஸ் பார்த்துருக்கணும் அப்படின்றத நான் கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அதையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா. சாப்டர் 3 அல்ஜிப்ரா. இந்த கொஸ்டின் நம்பர் இருக்கிறதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தியரம் 4 தியரமும் மஸ்ட்டு, 4மே நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். ஸோ 4ல் 1 2லாம் கிடையாது, 4மே நீங்கள் கண்டிப்பாக எழுதி கட்டாயம் எழுதி பார்த்துருக்கணும். 2 மார்க்கில் இந்த கேவாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கண்டிப்பாக எழுதி பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத எய்ம் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். லாஸ்ட் வீடியோ தமிழுக்கெலாம் சொல்லியிருந்தேன், நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்களுக்கு. ஸோ இது மாதிரி மேக்ஸில் யார் யாருக்கெல்லாம் 100 out of 100 எடுக்கணும்னு எய்ம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கம்பல்சரிலாம் நான் அட்டன் பண்ணணும் சார் அப்படின்றதுனா சொல்லுங்கள், அதை நான் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. தென் பேப்பர் பர்சன்டேஜ்னு மேக்ஸுக்கு கொடுத்தாச்சு, மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு, 23 24க்கானது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் யாருக்கெல்லாம் 100 out of 100 எடுக்கணும் அப்படின்றது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டேன் சார், எந்த ஆர்டரில் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. யார் கேட்குறான்னு எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க 100 மார்க்ஸுக்கு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நீட்டாக பண்ணணும். அது கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. அண்ட் தென் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரை என்னென்ன சம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரலு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் அதில் ஸ்லோப் சம் இருக்கும், அதுவும் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஸ்லோப் அப்படின்னா எல்லா மாடலுமே கவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் மென்சுரேஷனை பொறுத்தவரை ஃப்ரஸ்டம் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கேப்சூல், அண்ட் தென் இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். வால்யூம் ஆஃப் கோனு, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த கேப்சூல் சம்மு, அந்த குறிப்பிட்ட சம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். அதை கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா. ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு சாப்டர் 8. அதில் என்னென்ன சாப்டர்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈஸியாக நீங்கள் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் சாப்டர் 7 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வைஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் சாப்டர் 8. அண்ட் தென் ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை 2 டேஞ்சன்ட் மெயினாக படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டிடியூட் மீடியனில் சேர்ந்து ஒரு மாடல் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அந்த ஆல்டர்னேட் சம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ 3 மாடல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 டேஞ்சன்ட் படித்தாலே வந்துடும். அண்ட் தென் கிராஃபை பொறுத்தவரை டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ் மட்டும் படிங்க, அதே போதுமானது. அதே வந்துடும் உங்களுக்கு ஒரு மாடல். ஓகேங்களா. ஓகே. புக் பேக் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஃபுல்லாக படிச்சிருக்கணும். புக் பேக்குக்கான குயிஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்கலாம். குயிஸ் லிங்க் வந்து நான் ஆல்ரெடி எழுதி பார்த்துட்டேன் சார், ரொம்ப தேங்க்யூ சார், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். குயிஸுக்கு 8 சாப்டருக்கு லிங்க் ஆன்லைன்லேயே நீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெஸ்ட் கூட நீ எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.